ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனே சிறுவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிட்டு சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் அட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமல விநாயகர் சத் சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியில் 9ஆம் தந்திரத்தில் மோன சமாதி என்கின்ற பகுதியை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கு. ஒரு மிக உயர்ந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த செய்தியை நாம் புரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக இதுவரை சுவாமிகள் சொன்ன செய்திகளை எல்லாம் ஓரளவாவது நம் சிந்தனைக்கு உரியவனவாகவும் அவற்றிலே சொன்ன கருத்துக்களிலே நம்முடைய கவனம் பதிந்ததாகவும் இருந்தால்தான் இப்பொழுது சுவாமி குறிப்பிடுகிற இந்த செய்திகள் நமக்கு சற்று தெளிவாக நம்முடைய சிந்தையிலே படும். மோன சமாதி என்பதை பல்வேறு கோணங்களிலே விளக்கு. மோன சமாதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல கோணங்களிலே அதனை பற்றி அத்தெளிவை நமக்கு வழங்குகிறார். இது பற்றி மோன சமாதி பற்றி பலரும் பல கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் கூட சாமி என்ன சொல்லுகிறாரோ அதுதான் முடிந்த முடிவு. அவர் சொன்னதுதான் முடிந்த முடிவு. சைவ சித்தாந்தத்திற்கு, நம்முடைய சித்தாந்த நெறிக்கு திருமந்திரம், திருமூலர் இதுதான் முடிந்த முடிவுகளாக இருப்பது. இதில் மோன சமாதி என்று சொல்லக்கூடியதை நாம் யோகத்தில் சொல்லுகிற சமாதிக்கு வேறாக இதனை உணர்தல் உண்டு. இப்போ அங்கே ஒரு சமாதி சொல்லுவார்கள். இயமம், நியமம், ஆசனம், தியானம், ஆசனம், பிராணாயாமம். இது முதல்ல தூல யோகம். பிறகு தியானம் இருக்கக்கூடிய சூட்சும யோகம், அது பிரத்யாகாரம், தாரணை, தியானம். அதுக்கப்புறம் சமாதின்னு ஒன்று வருது. இந்த சமாதி நிலை கொஞ்சம் இது என்ன சொல்றதுன்னு கேட்டால், மிகுந்த பழக்கம் உள்ளவர்களுக்கு கூட இது ஆபத்தானது என்று பலரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். வள்ளற் பெருமான் கூட இந்த மோன சமாதி வேறு,
யோக சமாதி வேறு என்பதை தெளிவுபடுத்தி, யோக சமாதி என்பதற்கு தக்க ஆசிரியர் இல்லாமல் அதனை முயற்சி செய்தல் ஆபத்தாக முடியும் என்றெல்லாம் கூட கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மோன சமாதி என்று சொல்லக்கூடியதை மோனம் என்று மட்டுமே குறித்த நிலையும் உண்டு. மோன சமாதியிலே சென்றவர்கள் பிரபஞ்ச அந்த தொடர்பை நீங்கியவர்களாக இருப்பார்கள். மணிவாசகர் போயிருக்கார், அருணகிரிநாதர் போயிருக்கார். போனவர்கள்லாம் திரும்பவும் இறைவனுடைய பெருங்கருணையினாலே மீட்டு எடுக்கப்பட்டார்கள். சும்மா இரு சொல்லற என்றலுமே மோன நிலைக்கு போயிட்டார், மோன சமாதிக்கு போயிட்டார் அருணகிரிநாதர். அதுக்கப்புறம் தான் வயலூருக்கு வா என்று சொன்ன பிறகு கைத்தல நீர்கணி எல்லாம் பாடி, அங்கே இருக்கக்கூடிய கணபதி பெருமானை கைத்தல நீர்கணி பாடி வயலூரில் தன்னுடைய அந்த திருப்புகழ் தொடரை தொடங்குறாடி முத்தைத்தரு பாடிட்டு மோன சமாதி போயிட்டார். அவருக்கு அந்த மோன சமாதி போனவர்கள் திரும்பவும் அவர்கள் அனுபவம், உலக அனுபவம் என்று சொல்லக்கூடிய பிராரத்த அனுபவத்திற்காக வருவார்கள். ஆனாலும் கூட சுவாமி அப்பத்தான் அவர்களை பிற உயிர்கள் உய்வதற்காக அவர்களை தக்கபடி தன்னுடைய தூதுவர்களாக அவர் பயன்படுத்தி கொள்வார். இப்ப சுவாமியினுடைய நிலை எண்ணி பார்த்தற்கு அரியது. இப்ப தன்னை புரிந்து கொண்டவர்களையும் தன்னால் அந்த புரிந்து கொண்டு அந்த பயனை பெற்றவர்களையும் கொண்டு மற்றவர்களை ஆற்றுப்படுத்துதல் என்பது எளிது. இப்போ ஒரு மணிவாசகரை ஆட்கொண்டு அவர் மூலமாக திருவாசகம் பெற்று பலரையும் ஆட்கொண்டார். திருவாசகத்தினாலே ஆட்கொள்ள பெற்றவர்கள் எண்ணில் அடங்காதவர்கள். திருவாசகத்தை வைத்து பூசி செய்கிறவர்கள் உண்டு, அதுவே சிவ வடிவம் என்று. இப்படி ஒரு திருவாசகம் பெற்று பலரையும் உய்விக்க செய்ததற்கு காரணம் ஒருவரை, பக்குவம் பெற்ற ஒருவரை கொண்டு மற்ற உயிர்களை உய்விப்பது. இந்த நிலை இந்த மாதிரியாக அவர் ஆட்கொள்ளுகிறது உயிரினுடைய பக்குவத்தை பொறுத்து தான். உயிருக்கு விருப்பம் இருக்கணும், விருப்பம் இல்லாத திணிக்கவே மாட்டார் சாமி. விருப்பம் இல்லாமல் செய்யாதேம்பார், அது சேரவும் சேராது என்னம்பார். விருப்பம் இல்லாமல் ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்கிறார்னு சொன்னா, இச்சை கலவாது ஒரு விஷயத்தை செய்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அதனுடைய பயன் வினையாகத்தான் போய் சேரும் இல்லையா? இப்போ ஒரு செயல், ஒரு விரும்பத்தகாத செயல் செஞ்சுதான் தீர வேண்டியிருக்கு. இப்போ மனம் விரும்பவே இல்லை, ஆனால் அதை செய்தாக வேண்டியிருக்கு, செய்கிறாங்க. மொழியும் செயலும் அப்படி அமைந்து போகுது. மனம் விருப்பம் இல்லை. அவர்களுக்கு இந்த விருப்பம் இல்லாத காரணத்தினால இந்த வினை பயன் ரொம்ப துல்லியமாக தான் இருக்கும் இல்லை? ஆக்சுவலா அதுக்கு அது மனம் சேர்ந்து செய்கிறதுனுடைய விளைப்பயனுக்கு சமானமாக வராது. அப்படித்தானே? அதே தான் பூஜைக்கும். மன விருப்பம் இல்லாமல் ஏதோ சொல்கிறதுக்காக செய்கிறதும் விருப்பம் செய்தால் அதனுடைய பயன் ரொம்ப துல்லியமாக. சரி, இப்போ நம்ம பேசுகிற மோன சமாதி எங்கே இருக்குது, எந்த இடத்தை சேர்ந்ததுன்னு தெளிவாக படுத்துகிறார். மோன சமாதி பற்றி தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வருகிறார். இப்போ ஒரு பாட்டு சொல்கிறார். துரியங்கள் மூன்றும் கடந்து ஒளிர் சோதி அரிய துரியம்
அதன் மீது மூன்றாய் விரிவு குவிவு விழுங்கி உமிழ்ந்தே உரையில் அனுபூதிகத்தில் உள்ளானே துரியங்கள் மூன்றும் கடந்து ஒளிர் சோதி அரிய துரியம் அதன் மீது மூன்றாய் விரிவு குவிவு விழுங்கி உமிழ்ந்தே உரையில் அனுபூதிகத்தில் உள்ளானே. 3 துரியம் முத்துரியம் நம்ம முன்ன பார்த்துருக்கிறோம். இங்கே சொல்லுகிற 3 துரியம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். துரியம் என்பது ஒரு அனுபவத்தினுடைய எல்லையிலே நிற்பது. உதாரணமாக கீழாலவத்தைக்கு ஒரு துரியம் உண்டு, மத்தியாலவத்தைக்கு ஒரு துரியம் உண்டு. இனி இங்கே இந்த 3ன்னு சொல்றது யோகாவத்தைக்குரிய துரியம். இந்த 3 துரியங்களையும் சில சமயம் என்ன செய்வாங்க, மத்தியாலவத்தை துரியத்தோட யோகாவத்தை துரியத்தையும் சேர்த்து அது ஒரே துரியமாக சொல்றது. அதை சொல்லுகிற பொழுது சீவதுரியம், சிவதுரியம், பரதுரியம் என்று அந்த மேலே இருக்கிற 3யுமே ஒன்றா சேர்த்து கேவலத்தில் இருக்கிறது, சகலத்தில் இருக்கிறது, யோகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து சீவதுரியம், பிறகு சிவதுரியம், பரதுரியம் என்று சொல்லுவார்கள். சரி, இப்போ இங்கே வேற ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். நமக்கு இந்த துரியம் ரொம்ப பழக்கமான துரியம்தான். வழக்கமான துரியம்னா யோக கீழாலவத்தையில் இருக்கிற துரியமும் மத்தியாலவத்தையில் இருக்கக்கூடிய துரியமும் நமக்கு எப்பொழுதும் பழக்கமானது. இதை தாண்டி யோகாவத்தையில் இருக்கக்கூடிய துரியம் ஒன்று இருக்கிறது. அதுதான் தியானம். அது அந்த யோகத்தினுடைய துரியாதீதம் சமாதி. அந்த சமாதி அது துரியங்கிறது, அது தியானம் அங்க. ஆக இந்த 3 கீழாலவத்தை, மத்தியாலவத்தை, யோகாவத்தை என்று சொல்லக்கூடிய 3 துரியங்கள். இந்த 3 துரியங்களிலும் நமக்கு ஆணவத்தினுடைய மேம்பாடு தான் இருக்கும். என்னதான் தியானத்துக்கு போனாலும் கூட தத்துவங்களோடு சேர்ந்து இருக்கிறதுனால அதுவும் மத்தியாலவத்தையிலேயே சேர்ந்ததாக, அது சுத்தாவத்தையா சொல்ல மாட்டாங்க. அதை நம்ம பார்த்தோம், முன்னையும் பார்த்தோம். அதை மேலாளவத்தை என்று சில சமயம் சொல்லுவாங்க, யோகாவத்தைய மேலாளவத்தைன்னு சொல்லுவாங்க. அதையும் கீழே இருக்கிற அவத்தையாக தான் எடுத்துக்கணும். சுத்தாவத்தைங்கிறது சாக்கிரத்தில் கீழே நிர்மலாவத்தையில் தொடங்குறது தான். ஆகையினாலே இந்த துரியங்கள் 3ம் கடந்த அப்படின்னு சொல்லுகிறது நிர்மலாவத்தையினுடைய துரியம், சுத்த துரியம். இதை தாண்டி பரதுரியம் இருக்கு, அதை விட்டுருங்க. இப்ப சிவதுரியம். இந்த துரியம் இருக்கிறதே, இந்த துரியத்திலே இந்த ஒளிர்கின்ற சோதி என்று சொல்லக்கூடிய நிர்மலாவத்தையினுடைய துரியம், அதுல அந்த சோதி, இந்த சோதி தெரியும். ஆகையினாலே இந்த மோன சமாதி என்பது எதோடு ஐக்கியப்படுதல், எதனோடு ஒன்றாதல் என்று கேட்டால், மேலே இருக்கக்கூடிய சமாச்சாரங்களில் ஒன்றுபடுதலாக இருக்க, துரியத்தில் ஒரு கீழாலவத்தை துரியத்தில் ஒன்றுபடுதல் ஒன்று, மத்தியாலவத்தையில் துரியத்தில் ஒன்றுபடுதல் ஒன்று, அப்புறம் மேலாலவத்தையில் ஒன்றுபடுதல் ஒன்று இருக்கு. இதெல்லாம் இல்லை. இதையெல்லாம் கடந்ததில் ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த சோதி ஒன்றுபடும். அதுதான் துரியங்கள் 3ம் கடந்த நிர்மலாவத்தையில் இருக்கக்கூடிய அல்லது சுத்த துரியத்தில், அந்த சுத்த துரியத்தில் ஒளிர்கின்ற சோதி, அதுக்கு பேரு அரிய துரியம்னார். அந்த துரியம் 3 துரியங்களையும் கடந்த துரியம், அது அரிய துரியம். அரிய துரியம் வருகிற பொழுது 3 பொருள் இருக்கும்.
நல்லா கவனமாக கேட்கணும். அரிய துரியம் வருகிற பொழுது 3 பொருள். மேலே இருக்கிற 3லேயும் 3 பொருள் இல்லையானா அந்த 3லேயும் 3 பொருள் இருக்கு. இந்த முப்பொருள் என்று சொல்லக்கூடியது அரிய துரியத்தில் கம்ப்ளீட்டாக மாறிடும். இந்த துரியம் என்று எப்பொழுது சொன்னாலும் அந்த துரியத்தில் பதி பசு பாசம் 3மே இருக்கும். பதிப்பசு பாசம் என்று 3ம் இருக்கிற பொழுது பதியினுடைய நிலை, பாசத்தோட நிலை, பசுவோட நிலை, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் முன்னையே. கீழாலவத்தை துரியத்தில் பதியினுடைய நிலை என்ன, பசுவோட நிலை என்ன, பாசத்தோட நிலை என்ன. மத்தியாலவத்தையினுடைய துரியத்தில் பதியோட நிலை என்ன, பசுவோட நிலை என்ன, பாசத்தோட நிலை என்ன. மேலாலவத்தையில் பதி பசு பாசத்தினுடைய நிலை என்ன. ஆனால் நல்ல கவனமாக கேட்கணும். இங்கே நின்மலாவத்தை வந்த பிறகு நின்மலாவத்தை துரியத்திலே என்ன நிலை அப்படின்னு கேட்கும்போது அங்க அந்த 3 இருக்கு. 3 இருக்குன்னா எந்த 3? அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்த தான் குறிப்பா சொல்லுகிற. அதன் மீது 3ஆய் விரிந்து இருக்கும். துரியத்தில் விரிந்து இருக்கும். என்ன 3ஆய் விரிந்து இருக்கும் அப்படின்னு கேட்டா ஞானம், ஞாதுரு, ஞேயம். அந்த பதிப்பசு பாசம் இல்லை. இங்கே இருக்கிறது ஞானம், ஞாதுரு, ஞேயம். காண்பான், காணப்படுகிற பொருள், காட்சி. இந்த 3ம் தான் அங்கே இருக்கும். இந்த நிலை தான் துரியத்தோட நிலை, அரிய துரியம். இது இந்த ஞானம், ஞாதுரு, ஞேயங்கிறத எல்லா இடத்துலையும் பயன்படுத்தக்கூடாது. இந்த 3ஐயும் சுத்த சுத்தத்துக்கு தான் பயன்படுத்தணும். காண்பான், காணப்பொருள், காட்சி என்று சொல்லக்கூடிய திரிபுடிகமாக சொல்லப்படுவர இந்த 3ஐ வேறு இடங்களுக்கு மத்தியாலவத்தைக்கோ கீழாலவத்தைக்கோ எங்கேயோ அதை பயன்படுத்தக்கூடாது. இந்த 3ஐயும் பயன்படுத்த எடுக்கிறோம் இடம் சுத்தாவத்தைக்கு மட்டும்தான், துரியத்துக்கு மட்டும்தான். அந்த துரியத்தில் மட்டும்தான் திருவருளோடு சேர்ந்த உடனே இது காணுகிற பொருள், காணப்படுகிற பொருள், காட்சின்னு 3ஆ விரிந்திருக்கும். துரியாதீதம் போன உடனே 3 குவிஞ்சிரும். விரிவு விழுங்கி குவிவு உமிழ்ந்தே, அதை அப்படி மாத்திக்கணும். விரிவை விழுங்கி குவிவை உமிழ்ந்தே. இந்த 3ஆ இருக்கிறது ஒன்றாக குவிந்து விடும், ஃபோக்கஸ் ஆகிடும். 3மே ஒன்றாக கலந்து ஒரு அனுபவமாக நிகழும். இதுதான் மோன சமாதின்னு. அப்போ இந்த மோன சமாதிங்கிறது இன்னொரு டைமென்ஷனில் கொடுக்குறார். மோன சமாதிங்கிறது என்ன? திரிபுடிகமாக இருக்கிற 3ஐயும் விழுங்கி, விரிவை விழுங்கி, எது? அந்த சோதி. அந்த சோதியானது கடந்து ஒளிர் சோதி, 3ம் கடந்து ஒளிர் சோதி அரிய துரியம். அதன் மீது துரியத்தில் இருக்கிற அந்த 3ஐயும் விரிவாக இருக்கக்கூடிய 3ஐயும் விழுங்கி 3ஆய் விரிவு விழுங்கி. இதுதான் உயிருண்ணி. உயிருண்ணி 10 என்று ஒரு பகுதி இருக்கு நம்முடைய திருவாசகத்தில். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திரிபுடிகமாக இருக்கக்கூடிய அவற்றினுடைய குவிதல், நீங்குதல், 3மே ஒன்றாயிடுதல். நல்ல கவனமாக கேட்கணும். 3ம் எந்த பொருளும் இல்லாமல் போகலை, ஆனால் இருக்கும்படியான நிலையிலே இல்லை. 3ம் திரிபுடிகம், அது ஏகமாக ஆகிற நிலை. அந்த நிலையில தான் அனுபவம் நிகழும். புரியுதுங்களா உங்களுக்கு? உறங்குகிற ஒருவன் நான் உறங்குகிறேன்னு பிரக்ஞை இருக்கிற வரைக்கும் அவனுக்கு உறக்கம் வராது, அவனுக்கு உறங்கவும் இல்லை. அனுபவம் நிகழ்கிற பொழுது அது அவனை விழுங்கி விடுகிறது.
அந்த அனுபவத்தில். இங்கேயும் அப்படித்தான். இந்த துரியத்தில் என்ன நிகழ்கிறது என்று சொன்னால், இங்கே பசு இருக்கிறது, பதி இருக்கிறது, பாசம் இல்லை. பாசம் இருக்குமானால் அங்கே அனுபவம் நிகழாது. அதனால பாசமெல்லாம் நீங்கிருச்சு. துரியத்துக்கு வரும்போது அருள் நிலைக்கு வந்தாச்சு. அந்த அருள் நிலைக்கு வந்து ஆன்ம சுத்தி ஆயிடுச்சு. பலமாயை தன்னோடு வல்வினை இன்றே அது சுத்தமாயிடுச்சு. ஆன்ம சுத்தியினுடைய பயன் பாச நீக்கம் தானே. 9, 10 பார்ப்போம் சிவஞான போதத்தில். அப்ப அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, இதை விழுங்கி அதை உமிழ்ந்துனார். எதை உமிழ்ந்துனார்? குவிவை உமிழ்ந்து. அப்படின்னா அது நிகழ்கின்ற இடம் எது அப்படின்னா துரியாதீதம். அங்கதான் அனுபவம் நடக்குது. அதுதான் மோன சமாதி. அது சொல்லுகிறார். துரியங்கள் 3 கடந்து ஒளிர் சோதி அரிய துரியம் அதன் மீது மூன்றாய் இருக்கு விரிவு. அதன் மீது 3 விரிவாய். அதன் மீது 3. அதன் மீதுன்னா அதன் மேல். துரியம் அதன் மேல். துரியாதீதத்தில் துரியத்தில் 3ஆய் இருந்து துரியாதீதத்துக்கு அப்படியே போச்சு பாருங்க. அவ்வளவுதான். அது 3 விரிவாய் இருந்ததை விழுங்கி குவிவு உமிழ்ந்தே ஒன்னா உமிழ்ந்து அனுபவத்தை தருகிறது. உரையில் உரைக்கு அப்பாற்படி. அது பேசும் அனுபூதி இல்லை, பேசா அனுபூதி. தூசா மணியும் துகிரும் புனைவாள் நேசா முருகா நினது அன்பருளால். நேசா முருகா நினது அன்பருளால் ஆசா நிகழம் துகள் ஆயின பின் பேசா அனுபூதி. இதுதான் இந்த உரையில் அனுபூதி. உரையில் அனுபூதிங்கிறது எங்க எடுத்திருக்காரு பாருங்க நம்ம அருணகிரிநாத பெருமான். உரையில் அனுபூதிகத்தில்னாரு. அதான் பேசா அனுபூதி பிறந்ததுவேனார். எப்படி டேலி ஆகுதுன்னு நீங்க பார்க்கணும். இது செம்மான் மகளை திருடும் திருடன் செம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே தூசா மணியும் துகிரும் புனைவாள் 2 பாட்டையும் கனெக்ட் பண்ணணும். தூசா மணியும் துகிரும் புனைவாள். பாமன் சாமி சொல்றாங்க இந்த பாட்டு தான் கடைசி பாட்டு கந்தர் அனுபூதிக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு புலவர் அருணகிரிநாதர் பேரில் சேர்த்து விட்டாருன்னு சொல்றாரு சாமி. சாமியோட கருத்து 41, 42 பாட்டு இது. அதோட சரின்றார். தூசாமணியும் துகிரும் புனைவார் நேசா முனுகா நினதன்பருளால் ஆசா நிகழம் துகளா இனபின் பேசா அனுபூதி சும்மா இரு சொல்லற பேசா அனுபூதி பிறந்ததுவே. அதனாலதான் நேற்று சொன்னார். அந்த நேற்று சொல்லுகிற பொழுது ரொம்ப அற்புதமா சொன்னார். சிறப்புடையான் திருமங்கையும் தானும் உறக்கமில் போகத்து உறங்கிடும் தானேனர். உறக்கமில் போகம். மித்த துரியமெல்லாம் உறக்கம் கலந்தது. இந்த ஒரு துரியம் மட்டும்தான் உறக்கம் கலவாதது. இது இந்த நிர்மலாவத்தை துரியம் இருக்கு, அது உறக்கம் கலவாது. அங்கே எப்படி நீங்க பசங்க இந்த பம்பரம் விடுவாங்க. பம்பரம் விடும்போது அப்படின்னு பாருங்க, சர்ன்னு சுத்தும். சுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் சுத்தும். நான் கேட்டிருக்கேன், அது சுத்தும், ஹை ஸ்பீடில் சுத்தும். சுத்துதா சுத்தலியானே தெரியாது, அப்படியே நிற்கும். டேய் பம்பரம் உறங்குதுராம்மா, அப்படியே சொல்லுவான் அந்த வார்த்தையை. பம்பரம் உறங்குதுரான்னுவான். எனக்கு அப்போ புரியல, உறங்குதுன்னு ஏன்டா சொல்கிறானுங்கன்னு. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. உறங்குது, ஆனால் சுற்றிக்கிட்டு தான் இருக்குதே.
உறங்குதுன்னு. அந்த உறங்குதல் சொல்றாரு இங்க. உறங்கிடுந்தானேன்னாரு. உறங்கிடுந்தானே என்று சொன்னால் அவருடைய பற்றுதல் இல்லாம இயங்கியும் இயங்காமல் இருப்பது போல இருக்கிற அந்த நிலையில அந்த உயிர் அந்த அனுபவத்தை பெறுவதற்கு தருகிறார். அதான் இங்கேயும் சொல்றார், உமிழ்ந்தே உரையில் அனுபூதிகத்தில் உள்ளானே, அனுபூதிகத்தில் உள்ளானே, துரியங்கள் மூன்றும் கடந்து ஒளி சோதி அரிய துரியம் அதன் மீது மூன்றாய். தெரிஞ்சு விரிஞ்சு நின்றுச்சுன்னா அது விரிவு, தெரியாமல் குவிஞ்சு நின்றுச்சுன்னா குவிவு. ஃபோக்கஸ்டுங்கிறது ஒரு பின் பாயிண்டடாக ஒரே புள்ளியில் இருக்கும். அது விரிஞ்சு சூரியன்கிறது ஒரே புள்ளி, ஆனால் உலகம் பிரபஞ்சம் முழுக்க அது ஒளியை பரப்புது இல்லைங்களா? அப்போ அதனுடைய விரிவு அது ஒரு புள்ளியிலே கிளம்பி ஒரு லைட் சோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது அங்கேருந்து கிளம்பி அது ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். அதுபோல் கடந்து ஒளிர் சோதி அரிய துரியம் அதன் மீது மூன்றாய் விரிவு, மூன்றாக துரியத்தில் விரிஞ்சு இருந்ததை ஒன்றா கூச்சிருவார்ன்றதை விழுங்கி உமிழ்வாருங்கிறது. விழுங்கி உமிழுங்கிறார். எப்படி விரிவாய் விழுங்கி குவிவை உமிழும் என்று சொன்னால் அது ஒரு அனுபவம் பெரும் பாருங்க. அப்போ தான் யார், தனக்கு அனுபவம் கொடுக்கறது யார், என்ன அனுபவம் நிகழுது எல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஒரு ஏக்க ஆனந்தம். அந்த ஆனந்தம் அது எப்படிப்பட்ட ஆனந்தம்? அவ்வாறு அறிகின்றார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு சேவிப்பதுவே. செவ்வானுருவில் திகழ்வேல் என்று ஒவ்வாதது. இதுக்கு எதுவும் சமானம் சொல்ல முடியாது என அறிவித்தது இருக்க. அது அவ்வாறு அறிகின்றார். இவங்கெல்லாம் இந்த மோன சமாதியை அனுபவிச்சவங்க. இந்த மோன சமாதியை பற்றி தான் இவர்களெல்லாம் பேசுகிறார்கள். ஆகவே இந்த மோன சமாதி என்று இங்கே சொல்லுகிற அந்த அனுபவம் திரிபுடிகம் என்று சொல்லக்கூடிய காண்பான், காணப்படும் பொருள், காட்சி என்று சொல்லக்கூடிய மூன்றும் அற்று போய் ஒரு புள்ளியாய் இருந்து அனுபவம் நிகழ்கின்ற பொருள், அனுபவத்தை தருகின்ற பொருள் அனுபவம் என்பதை பிரித்தறிய வாராதபடிக்கு அந்த அனுபவமானது அங்கே நிகழும் அவர்களுக்கு. அவர்கள் அந்த அனுபவத்திலிருந்து விடுபட்டு திரும்ப வந்ததுக்கு பிறகு ஆற்றேன மையா அரணே ஓ என்று போற்றி பொழுந்திருந்து பொய்கட்டு மையானார். அதுக்கப்புறம் இந்த உடம்புல இருக்க அவர்களுக்கு எப்படி இருக்கும்? அதை விட கொடுமை எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் இது எப்படி தெரியும்? அதுக்கப்புறம் அவங்க வாழ்கிற ஒரு இது இருக்கு பாருங்க. உண்மையிலேயே அது அவர்களுக்கு எப்படா இது நமக்கு ரிலீவ் ஆகும் அப்படின்னுட்டு வெறுத்தேன் மணி வாழ்க்கை விட்டு ஒழித்தேன் விலங்கு குழைக்காது உடையாய் என்று கேட்கிறார். அந்த அருளாளர்களுடைய அந்த லைஃப் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இந்த மோன சமாதியை அனுபவித்த பிறகு அவர்கள் இந்த உலகத்தில் பல உயிர்கள் உய்யும் வண்ணமாக இறைவனாலே அவர்கள் ஆட்படுத்தப்படுகின்ற அந்த நிலையில் அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை சொல்லுகிற பொழுது அந்த உண்மை வெளிப்படும். ஆகையினாலே துரிய சமாதி அதுதான் மோன சமாதி. துரியத்திலிருந்து துரியாதீதம் சென்று பெறுகின்ற அந்த அனுபவம் திரிபுடிகம் அற்றுப்போய் பெறுகின்ற அனுபவத்தினுடைய நிலையாக விளங்குவதுதான் மோன சமாதி என்று குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து இதனுடைய விரிவை இன்னும் பேசுகின்றார். இது என்ன அப்படின்னுட்டு இன்னும் மோன சமாதியை நம்ம சரியாக புரிந்து கொள்வதற்கு மோன சமாதியை பெரிய சமாதின்னே சொல்லியிருப்பார். ஆனால் யோகத்தில் ஒரு சமாதி இருக்கிறதுனால அப்புறம் ஊர் முழுக்க சமாதிங்க இருக்கு வேற. இது எந்த சமாதியை சொல்கிறாருன்னு தெரியாமல் அப்படின்ட்டு சமாதிங்கிறது உயிரோடு இருக்கிற பொழுது பெறுகிற அனுபவம். உயிரற்றவர்கள் பெறுகிற அனுபவத்துக்கு அதை போய் சமாதின்னு சொல்லிட்டான்.
அல்ல, சமாதின்னா ஆதியோட சமம், மண்ணோட மண்ணாயிட்டானா, அதனால சமாதி. ஆதியோட சமமாயிட்டான், மண்ணில் இருந்தால் வந்தான் மண்ணுக்கே போயிட்டான் அப்படிங்கிறதுனால சமாதின்னு அதை சொன்னார்கள்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட இந்த சமாதிங்கிறது சிவபரம்பொருளோட அனுபவத்தை பெறுதல். அது எங்கே நிகழ்கிறது? மோன நிலையில் நிகழ்கிறது. எனவே உயிரோடு இருக்கும் பொழுதும் உடம்போடு இருக்கிற பொழுதும் பெறுகிற அனுபவத்தை தான் பேசுகிறார். அதனால் அதை பிரித்து காட்டணுங்கிறதுக்காக மோன சமாதி என்று அதனை குறிப்பிடுகின்றார். கண்டறிவார் இல்லை காயத்தின் நந்தியை, கண்டறிவார் இல்லை காயத்தின் நந்தியை, என் திசையோரும் இறைவன் என்று ஏத்துவரு, அண்டம் கடந்த அளவிலா ஆனந்தம் தொண்டர் முகந்த துறை அறியோமே. கண்டறிவார் இல்லை காயத்தின் நந்தியை, கயத்தின் காயம்னு போட்டுங்க, திருத்திடுவாங்க. இப்ப கண்டறிவார் இல்லை காயத்தின் நந்தியை, என் திசையோரும் இறைவன் என்ற துவர், அண்டம் கடந்த அளவிலா ஆனந்தம் தொண்டர் முகந்த துறை அறியோம். நெட்டிலிருந்து பாட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் தர்மியாதீனம், திருப்பனந்தாள், திருவாவடுதுறை இவங்க போட்ட பதிப்புகளை எடுத்து வச்சு அதில் பார்க்கறது தான் நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்க ஏற்றுறவங்க நல்ல வேலை தான் பண்ணியிருக்காங்க, அவங்க தொண்டாக தான் பண்ணியிருக்காங்க, அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் நிறைய சில சமயம் சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் ஒரு தடவைக்கு ஒரு பாட்டை மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை 2 புத்தகங்களில் பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்லது. கண்டறிவாரி, அதுவும் திருமந்திரம் ஆக டேஞ்சரஸ். என்ன அதுக்கு அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சாலே அதை ஒழுங்கா பொருள் சொல்றதே கஷ்டம். ஏதாவது ஒரு சொல்ல போட்டு எதையாவது உளறிக்கிட்டு கிடந்தோம்னா தப்பாயிடும்ல. கண்டறிவார் இல்லை காயத்தின் நந்தியை, என் திசையோரும் இறைவன் என்று துவர், சிவபெருமானை முழுமுதற் பொருள் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். திருக்கோயில்களிலே சென்று வழிபாடு செய்கின்றார்கள், பூசை செய்கிறார்கள், சிவபூசை செய்கிறார்கள். அதில் ஒன்றும் நம்ம எந்த தப்பும் சொல்ல முடியல. அவர்தான் இறைவன், அவர்தான் மூலப்பொருள், அவர்தான் முழுமுதற் பொருள் என்று வழிபாடு செய்கிறார்கள், தொழுகின்றார்கள். இன்னும் கிரியை சரியை எல்லாமே செய்கிற பொழுது சொல்றேன், இதை தாண்டி போய் அகப்பூசை கூட பண்றாங்க. ஆனா ஒரு விஷயம் சாமி என்ன சொல்லுகிறார் இங்க அப்படின்னு பார்த்தால், என் திசையோரும் இறைவன் என்று ஏத்துவர். அந்த வரியை முதல்ல எடுத்துக்கணும். என் திசையோருன்னா 8 திசையில் இருக்கிறவர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள். இந்த உலகத்திலே இருக்கிறவர்களுக்கு சிவபெருமான் முழுமுதற் பொருள்னு தெளிந்தவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சாமி கடவுள், அவர் தான் முழு பொருள், அவர் இல்லாத இடம் கிடையாது, அவர் எல்லா இடத்திலையும் பரவி இருக்கிறார் என்று அவருக்கு வழிபாடு செய்கிறார்கள், துதிக்கிறார்கள், போற்றுகிறார்கள், மலர் தூவி வழிபாடு செய்கிறார்கள், தூபம் காட்டுகிறார்கள், தீபம் காட்டுகிறார்கள், அன்பை அதில் எப்படி காட்ட முடியுமோ காட்டுகிறார். ஆனால்
அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை உணர மறந்து விட்டார்கள். அதை மறந்து விட்டார்கள் மட்டும் என்பதில் அதை உணரவும் தவறிவிட்டார்கள். அது என்ன அப்படின்னு கேட்டா, நந்தியை கண்டறிவார் இல்லை என்று சொல்லுகிறார். என் திசையோரும் இறைவன், அவன் தான் கடவுள், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா அந்த கடவுளை பற்றிய கொள்கையிலே, அந்த கடவுளை பற்றிய உண்மையிலே அவர்களுக்கு தெளிவு இல்லையே. அந்த தெளிவு தொடக்க காலத்திலே இல்லாமல் போகலாம், ஆனால் தொடர்ந்து தான் பக்குவம் பெற்றுவிட்டதாக கருதுகிற பொழுது, தான் மிகுந்த பக்தியோடு இருப்பதாக கருதுகிற பொழுது இந்த உண்மையை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று கேட்கிறார். அதாவது வழிபாடு செய்து கொண்டே இருக்கிற பொழுது புறத்தே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது புறத்தே நம்முடைய வழிபாட்டில் சிறப்பான மலர்கள் அல்லது சிறப்பாக பூசை செய்தல், நேர்த்தியாக பூசை செய்தல், பூசை செய்கிற பொழுது எந்த இடையூறும் இல்லாமல் பார்த்து கொண்டு பூசை என்ன, அந்த மாதிரியா நம்ம பூசையை வளர்த்து கொண்டே வருவோம், சிறத்து கொண்டே ஒரு நல்ல சிறப்பு தான். ஆனால் ஒரு கான்செப்டு நமக்கு தெளிவாக வளர்ந்து கொண்டே வரணும் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பூசைக்கு உரியவர் உள்ளேயே இருக்கிறார் என்கிற உணர்வு பெருகிக்கொண்டே வரணும். பூசையை பெற்றுக்கொள்ளுகிறவர் வெளியே இருக்கிறார் என்று தொடக்க காலத்திலே நாம் நினைத்தாலும் கூட, இந்த பூசையினுடைய தன்மையை பெற்றுக்கொள்ளுகிறவர் உள்ளே இருக்கிறார், பூசையினுடைய பெருமையை பெற்றுக்கொள்ளுகிறவர் உள்ளே இருக்கிறார், அதை வெளியே அவர் வாங்கி கொள்ளுகிறார் என்று எண்ணுவதில் தவறில்லை. வாங்குறாரு, வெளியே வாங்குறார். ஆனால் சிறப்பு என்னன்னு கேட்டா, அவர் உள்ளே வாங்குகிறார் என்பதை உணர உணர அவர் உள்ளே வாங்குவது தெரியும். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, நீ உள்ளே வாங்குறாருங்கிறத நீ if you start believing it, you will experience it அப்படிங்கிறார். அதை சாமி இப்போ நான் செய்யறது எல்லாமே உள்ளே வாங்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற பொழுது, இந்த மலரை போடுகிற பொழுது எய்தாப்புல இருக்கிற மூர்த்தம் இதய கமலம் என்று ஒன்று சொல்லக்கூடிய ஒன்றை நம்முடைய சைவ சித்தாந்தம் பேசுகிறது. மொத்த தத்துவங்களினுடைய அந்த நிலையில 36 தத்துவங்கள்ல ஆன்ம தத்துவங்கள், வித்யா தத்துவங்கள்,
சிவ தத்துவங்கள் உட்பட அந்த தாமரை மலரிலே வீற்றிருக்கக்கூடிய சக்தியாகவும் சிவமாகவும் விளங்கக்கூடிய அந்த பெருமானுக்கு அர்ச்சனை நிகழ்ந்து கொண்டிருப்பது போல இந்த அர்ச்சனையை செய்ய வேண்டும். இது அந்தரியாகம் என்று சிவஞான சித்தியாரிலையும் குறிப்பிடுகிறார். எனவே புறத்தையும் அகத்தையும் இணைக்க தெரிந்து பிறகு அகத்தே மட்டும் செய்வதை புறத்தேயும் தொடர்ந்து செய்தல் என்று குறிப்பிடுகின்றார். புறத்தே செய்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது. புறத்தே செய்வது தான் செய்யணும். நேற்று கூட அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த புறத்தே செய்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய எண்ணங்களை உள்ளே கொண்டு போயிட்டு இருக்கணும். அப்படி உள்ளே கொண்டு போகிற பொழுது இந்த தத்துவங்களாக இருக்கக்கூடிய நம்முடைய இந்த தத்துவங்களினுடைய முடியின் மேலே அதனால தான் அந்த காரண உடம்பு என்று சொல்லக்கூடிய அந்த உடம்பின் நடுப்பகுதியில் இதை தெளிவாக பேசியிருக்கிறாங்க. தகராலய ரகசியத்தில் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் அற்புதமாக பேசியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக தகராலய ரகசியத்தில் சாமி குறிப்பிடுறாங்க. அதை நம்ம படிக்கணும். அது உண்மையிலேயே இது வெறும் அதை பற்றி மட்டுமே பேசியிருக்கிறாங்க, அந்த சப்ஜெக்டை பற்றி மட்டுமே. நம்முடைய திருமந்திரத்தில் நம்முடைய சித்தாந்தத்தில் குறிப்பாக சொன்னதை சாமி தனக்கு உபதேசமாக பெற்றிருக்கிறாங்க. பாமன் சுவாமிகள் தான் உபதேசமாக பெற்றதைத்தான் தகராலய ரகசியமாக விரித்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். பிறப்பன் வலசையில் 36 நாள் அவங்க இருந்திருக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு 6வது நாள் கிடைச்சிது இந்த உபதேசம். அதுக்கப்புறம் அங்கே தியானத்தில் அதனுடைய பொருளோடு ஒன்றி இருந்திருக்கிறாங்க சாமி. அப்புறம்தான் வெளியில் வந்தாங்க. உண்மையிலேயே சொல்லப்போனால் அங்கே இருந்த நிலை அவர்கள் யோக சமாதியில் தான் இருந்தாங்க. அதுதான் யோக சமாதி. அந்த யோக சமாதி என்று சொல்லக்கூடியது பிறகு மோன சமாதியாக அவர்கள் உணர்ந்தார்கள். முதல்ல இருந்த யோக சமாதி பிறகு மோன சமாதியாக ஆய் அவர்கள் தண்டெல்லாம் கையில் வச்சுருந்தாங்க. அங்கே உள்ளே போகிற பொழுது அந்த நிறைவிலே அவர்கள் அந்த உபதேசம் கிடைச்ச பிறகு மோன சமாதிக்கு போனார்கள். இந்த மோன சமாதியில் அவர்கள் பெற்ற அனுபவத்தை விரித்த நூல் தான் தகராலய ரகசியம். இந்த தகராலய ரகசியத்தில் இந்த மோன சமாதி பற்றிய விளக்கம்தான் இந்த இதய அர்ச்சனை. அது ஆன்ம சுத்தியை தரும் என்று சொல்லுகிறார். எனவே புறப்பூசை என்று சொல்லுகிற பொழுது அகப்பூசையை பற்றியும் நம்ம செய்தி பேசுகிறார்கள். அந்த அகப்பூசை என்பது அந்தரியாக பூசை. அந்த அகப்பூசையில் புறப்பூசையில் என்னென்னலாம் செய்கிறோமோ அத்தனையும் பூசைத்தானமாக கொள்ள வேண்டியது இந்த இதயத்தை. அந்த இதயங்கிறது நீங்கள் இந்த தூள உடம்புல இருக்க ஒரு ஹார்ட், அந்த ஆர்கான்னு நினச்சிடாதீங்க. அந்த ஆர்கான் இல்லை, அது வெறும் பம்பிங் ஸ்டேஷன். அதுக்கு ஒன்றும் அதில் அன்பு இரக்கம் ஈவு அதெல்லாம் ஒன்றுமே அதுலெல்லாம் கிடையாது. அது உள்ளுக்குள்ளே இந்த காரண உடம்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றில் பிரியாமல் தூள உடம்பு போயிடும், இந்த ஆர்கான் போயிடும், இதயம் போயிடும். போயிடுச்சுன்னா இந்த இதயத்தில் இறைவன் இருந்தால் போயிட்டான்னு அர்த்தமா? இல்லையே. உயிருக்கு உயிராக எப்பொழுதும் பிரியாமல் இருக்கிறவர் இந்த இதயத்தில் இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? இந்த இதயத்தை தான் காட்டுவாங்க. அது தப்பு. அது காரண உடம்புல இருக்கக்கூடிய இதயம்னா சென்டர்னு அர்த்தம், நடுன்னு அர்த்தம் இல்லையா? உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும்னா நடு சென்டர்னு சொல்லணும். ஏன்னா அப்படிதான் சொல்கிறான், நடு சென்டர். நடுனாலும் சென்டர்னாலும் ஒன்று தானே. ஷாப்பு கடை, கேட்டு வாசப்படி இப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி அந்த குறிப்பிட்ட அந்த ஹார்ட்டுங்கிறத அவங்க குறிப்பிடல, இதயத்தானம். இப்போ திருவாசகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவாசகத்தில் சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இண்டன கருளி இருள் கடிந்து அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுக்கு இதய பாசுரம்னு பேர். ஏன் அதுக்கு இதய பாசுரம்னு பேர்? நடுநாயகமாக விளங்குகிறது அப்படிங்கிறதுக்காக. அது
மை ஹோம் இஸ் அட் தி ஹார்ட் ஆஃப் தி சிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹார்ட் ஆஃப் தி சிட்டின்னா இதயம்னு, நடுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஆகையினாலே இந்த பூசையை பற்றி சொல்லுகிற பொழுது, என் திசையோரும் இறைவன் என்று ஏத்துவர். 8 திசைகளில் இருக்கிறவர்களும் 8 திசையிலையும் பரவி கிடக்கிறவன் சிவன் என்று சொல்லுவார்கள். உடம்பெங்கும் பால் பசுவுக்கு பறந்திருந்தாலும் அது மடியிலே கிடைப்பது போல உலகமெங்கும் பரவி இருக்கக்கூடிய இறைவன் நம்முடைய இதய கமலத்திலே இருக்கிறான் என்று உள்ளே அவனை பூசித்தல் இருக்கிறதே, அதை அந்தரியாகம், அந்தர் பூசை, அந்தரியோகம் என்றெல்லாம் அதற்கு பல்வேறு விதமாக சொல்வார்கள். அந்தரியாகம் என்று குறிப்பிடுகின்றார். சரி, இப்ப இந்த அகப்பூசை என்று சொல்லக்கூடிய புறப்பூசை செய்கிறவர்கள் அகப்பூசையை அகத்திலே கொண்டு இந்த புறப்பூசை செய்தால்தான் இட் பிகம்ஸ் மீனிங்ஃபுல். அப்போ உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி உள்ளே இருக்கிறவருக்குத்தான் நம்ம செய்கிறோம், அவருக்கு செய்து கொண்டு இருக்கிறோம் என்று செய்கின்ற பூசை. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் இது தாண்டி போகிறார். இது என்னன்னு கேட்டால், இந்த அகத்தை பூசையாக ஸ்தானமாக வச்சு அங்கே செய்கின்ற பூசை கூட இரண்டாவது நிலை. முதல் நிலையாக இருப்பது நிர்மலா அவத்தையிலே செய்யப்படுகின்ற பூசை. அது சிவ ரூபம், சிவ தரிசனம், சிவயோகம். இது பூசைங்கிறார். இதைத்தான் பூசைங்கிறார். இந்த பூசைக்கு போயிடணுங்கிறார். அப்ப இந்த பூசை போகிற பொழுது இது நிர்மலாவத்தையில செய்யப்படுகிற பூசை. அவர்கள் புறப்பூசை செய்வதுங்கிறது அவர்களுக்கு ஒரு அத்தியாவசியம் கிடையாது. ஆனால் அதை விட வேண்டும் என்று விடமாட்டார்கள். அத்தியாவசியம் கிடையாது. அவர்கள் சிவரூபம், சிவதரிசனம், அந்த மோன நிலை என்று சொல்லக்கூடிய அந்த சிவ தியானம் என்று சொல்லக்கூடிய சிவயோகம், அதிலிருந்து தான் சிவ போகத்துக்கு போகுது. இந்த சிவயோகம் வரைக்கும் பூசை. அதுக்கப்புறம் பூசை பண்ற ஆளும் இல்லை, பூசை வாங்குற ஆளும் இல்லை, பூசையும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க காண்பான் காணப்படும் பொருள் காட்சிங்கிறது பூசை. அது செய்கிறவன், அதை வாங்குறவன், 3 யோகம் வரைக்கும் உண்டு. ஆனா துரியாதீதம் வந்துச்சுன்னா 3ம் இல்லை. பூசை வாங்கிறதுக்கும் ஆள் இல்லை. பண்ணேன் உனக்கான ஒரு பூசை. எங்க நிற்கிறார் பார்த்தீங்களா தாய்மானவர்? பூசை வாங்கிறதுக்கும் ஆள் இல்லை, பூசை கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை. பூசையும் இல்லை. அங்க பூசை இல்லை. இத்த பூசையை பேசுகிறார். இதுதான் மோன சமாதி என்று அதை குறிப்பிடுகிறார். ஒருவேளை மோன சமாதியிலிருந்து விடுபட்டு வந்தவர்கள் உலக நிலைக்கு வருகிறார்களே, அவர்கள் எப்படி பூசை செய்வார்? சித்தியாரில் அட்டகாசமா ஒரு பாட்டு சொல்லியிருப்பார். செம அருமையான பாட்டு அது. அது சித்தியாரில் சாமி அருணந்தி சிவம், அதனுடைய ஹைட்டு தெரிகிற பாட்டு அது. அவங்களாம் எல்லாத்தையும் பார்த்தவர் இல்லையா? எல்லா நிலைகளையும் கண்டு அவர்கள் அனுபவம் பெற்று கிளம்புற அவசரத்தில் இருப்பாங்க. இரு என்ன உனக்கு கொடுத்த உடனே நீ போதுன்ட்டு கிளம்புறேங்கிற பத்தியா, எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வா அப்படின்னு மெய்கண்டார் அவருக்கு எல்லா அனுபவத்தையும் கொடுத்துட்டார். அந்த அனுபவத்தை பெற்றுட்டார். இத்தனை நாள் பெறாத அனுபவம். சகலாகம பண்டிதர் அத்தனை ஆகமங்களையும் கற்றுக்கொண்டு வண்டியில ஏற்றிக்கிட்டு அது எல்லா இடங்களுக்கும் சென்று அதை சொல்லிக் கொண்டிருந்த பெருமான் என்னைக்கு மெய்கண்டாருடைய சீடராக ஆனாரோ, என்னைக்கு மெய்கண்டாருக்கு அந்த சீடனாக முதன்மை சீடராக ஆகி திருவடியில விழுந்தாரோ அன்னைக்கு கொடுத்தாரு பாருங்க அனுபவம். அவரு சொல்றாரு பாருங்க அந்த பாட்டு. புறம்பேயும் அரண்கடல்கள் பூசிக்க வேண்டில், புறம்பேயும் அரண்கடல்கள் பூசிக்க வேண்டில், பூமரத்தின் கீழ் உதிர்ந்த போதுகளும் கொண்டு. அவங்க எப்படி பூஜை பண்ணுவாங்கிறது சொல்றார் புறத்தே. புறம்பேயும் அரண்கடல்கள்
பூசிக்க வேண்டில் புறம்பேயும் அரண்கடல்கள் பூசிக்க வேண்டில் பூமரத்தின் கீழ் உதிர்ந்த போதுகளும் கொண்டு சிறந்தாரும் சீர்சிவனை ஞானத்தால் அங்கு சிந்திக்கும்படி இங்கு சிந்தித்து போற்றி அறம்பாவங்கட்கு நாம் என் கடவேம் என்று ஆண்டவனை கண்டக்கால் அகம்புறம் எண்ணாதே திறம்பாதே பணி செய்து நிற்க என்றோ சீரடியார் தம்முடைய செய்தி தானே. அற்புதமான பாட்டு. நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா ஒரே இதாக இருந்தால் அந்த ஒரே எடுத்து படித்து பாருங்க. இப்போ நான் சிவஞான சித்தியார் நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்ம சிவஞான சித்தியார் ஜனவரியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். வகுப்பு சேராதவங்களாம் சேர்ந்துருங்க. அது இப்போ சிவஞான போதம் சிவப்பிரகாசமும் சிந்தித்த வகுப்பில் இருந்தவங்களுக்கு ரொம்ப அனுபவமாக சந்தோஷமாக இருக்கும். சித்தியாரை கேட்குற பொழுது பாதி விருத்தத்தால் இப்பார் விருத்தமாக உண்மை சாதித்தார் பொன்னடியை தான் மணிவது என்னாலும் பேர் சொல்ல அஞ்சுகிறார் நம்முடைய தாய்மானவர் சுவாமி. பாதி விருத்தத்தால் இப்பார் விருத்தமாக உண்மை சாதித்தார்னார். பாதி விருத்தம் போதாதான்னாரு. உண்மையிலேயே இதுல கூட ஒரு பாதி விருத்தம் இந்த நாள் ஃபுல்லா விளக்கம் சொல்லிட்டு இருக்கலாம். புறம்பேயும் அரண்கடல்கள் பூசிக்க வேண்டில் அவங்களுக்கு அந்த அந்த நிலையில சிவபோகம் வரைக்கும் போய் அந்த சிவபோகத்தில் பூசை பண்ணவங்க. அந்த பூசை எப்படின்னு இப்போ சொன்னேன். பூசை பண்ணுறவரும் கிடையாது, பூசை வாங்குறவரும் கிடையாது, பூசையும் கிடையாதுன்னு அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் இந்த பூமியில் திரும்ப நடமாட வேண்டி வந்ததுன்னா எங்கேயாவது அந்த சிவபெருமானை பார்த்துட்டா சிவலிங்கத்தையோ சிவமத்தா சொல்லலாத அன்பு பெருகும் அவர்களுக்கு. அது அவர்களுக்கு எப்படி இருக்கும்னா நம்ம சாமி இங்கே இருக்கிறாரு, நம்ம சாமி இங்கே இருக்கிறாரு அப்படின்னு அந்த அன்பு அளவு கடந்து பெருகி போகுமா. அதனால அவர்கள் அவருக்கு சாமிக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைப்பாங்களா. பூ கொடுக்கலான்னு பார்க்குற பொழுது மரத்துலேருந்து பறிச்சா ஏதாவது அந்த மரத்துக்கோ அது மரத்தில் ஏதாவது பூச்சி இருந்தாலோ அல்லது அந்த மரத்தில் ஏதாவது பறவை எல்லாருக்கும் இடையூறு ஏற்படுமேன்ட்டு மரத்திலேருந்து உதிர்ந்த பூக்களை தான் எடுப்பார்களாம். இது ஒரே யார் சொல்லியிருக்காங்கன்னா சிவஞான முனிவர். சிவஞான முனிவர் சொல்றாரு அந்த உதிர்ந்த பூக்களை தான் எடுப்பாங்க, வேற பூவை பறிக்க மாட்டாங்க அவங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த அதான் பண்ணேன் உனக்கு அனுப்புற பூசை பாவித்து இறைஞ்சிடில் அங்கே பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்படிங்கிற எப்படி அனுபவங்கள் எப்படி டேலி ஆகுது பாருங்க. அது சொல்ற அத புறம்பேயும்னு கேட்டா அகத்தையே பார்த்துட்டாங்க. ஆனா அவங்க புறத்தே பார்க்கிற பொழுது அன்பு சொல்லடாத அளவுக்கு பெருகிடுமா அவங்களுக்கு. அதை பார்த்தவன இல்லையா. இப்ப நம்ம ரொம்ப அன்பு வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் மேல அன்பு வச்சிருக்கோம். எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறோம், அவருடைய போட்டோ மாட்டியிருக்கு அந்த இடத்துல. நீங்க என்ன செய்வீங்க? அந்த கிட்டக்க போய் அதை பார்த்து அவர் மேல எவ்வளவு அன்பு, எப்படி இந்த போட்டோ இங்க வந்தது, இது என்ன உங்களுக்கு தெரியுமா இவரை அப்படின்லாம் கேட்போம் இல்லையா. அப்ப அன்பு பெருகுமா பெருகாதா? அந்த மாதிரி அங்கே அனுபவம் பெற்றவர்கள் புறம்பேயும் அரண்கடல்கள் பூசிக்க வேண்டில் பூமரத்தின் கீழ் உதிர்ந்த. அதுக்கு விளக்கம் சிவஞான முனிவர் தான் சொல்றார். மரத்துக்கு கீழே விழுந்த பூவை தான் எடுப்பாங்களாம். யாரையும் எந்த விஷயத்திலையும் போய் தொந்தரவு பண்ண மாட்டாங்களாம். போய் அந்த பூக்களை எடுத்துட்டு அதே மாதிரி இறந்து நைவேத்தியம் படைக்காம இறக்காமல் ஏதாவது உணவு கிடைக்குமானால் அதை நைவேத்தியம். உதாரணமா பழம் உதிர்ந்து இருந்தது, அந்த பழத்தை வைப்பாங்க. அது மாதிரிதான் நைவேத்தியமும் அது மாதிரிதான் செய்வாங்களாம். யார்கிட்டையும் போய் யாசகமா பெற்று வைக்க மாட்டாங்க நைவேத்தியம். அது சிவஞான முனிவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பூசையை பற்றி பேசுகிறார். அதைத்தான் சொல்லுகிறார். அப்ப அவர்கள் பெறுகிற ஆனந்தம் என்னன்னு கேட்டார். அண்டம் கடந்த அளவிலா ஆனந்தம். அண்டம் கடந்த பொருள், அளவில்லாத ஆனந்த பொருள் இல்லையா. திருப்பல்லாண்டுல சொல்லுவார்,
திருப்பல்லாண்டில் சொல்லுகிற பொழுது சேந்தனார் சொல்லுவார், அண்டங்கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்று பல்லாண்டு கூறுது மேம்பர். மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடி ஆர்வமின் மிண்டு மனத்தவர் போமின்கள் அப்படின்னார். கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசற்கு ஆட்சி செய்வோம். அண்டங்கடந்த பொருள் கொண்டும் கொடுத்து செய்வோம் வா அப்படிங்கிறாரு. உன்ட்ட வேண்டாதெல்லாம் நிறைய இருக்கும், கொடுத்துரு. வேண்டாதெல்லாம் நிறைய இருக்கும், வச்சுக்கிட்டு இருப்போம், அதெல்லாம் கொடுத்துரு. அண்டங்கடந்த பொருள் அளவிலா ஆனந்த பொருள் எங்கேருந்து வந்திருக்கு பாருங்க, திருமந்திரத்திலேருந்து வந்திருக்கு. நீங்கள் பின்னால் வந்து அத்தனை இதுலேயும் எடுத்தீங்கன்னா, டெக்ஸ்டில் எடுத்தீங்கன்னா, எல்லா திருமந்திரத்தினுடைய ஃப்ரேசஸ் மட்டும் கலெக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் பி அஸ்டானிஷிங். அண்டம் கடந்த அளவிலா ஆனந்தம். இப்படி இந்த தொண்டர்கள் முகந்து முகந்து அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பார்கள். அவர்கள் முகந்த துறை அறியோமே என்று சொல்றார். நம்ம வந்து பூசையில பெற வேண்டிய ஆனந்தத்தை பெற்றோம். அவர்கள் என்னன்னா எப்படி இந்த ஆனந்தத்தை பெறுவது என்று அங்கே தெரிஞ்சதுனால இங்கே சிவலிங்கத்தை பார்த்த உடனேயே அந்த ஆனந்தத்தை அங்கே பெற்று அந்த ஆனந்தத்தை இங்கே முகந்து அவர்கள்தான் தொண்டர்கள். அந்த தொண்டர்கள் என்று சொல்லக்கூடியவர் யார் என்று கேட்டால் அண்டங்கடந்த அளவிலா ஆனந்த பொருள் அதனை உணர்ந்த தொண்டர், அந்த ஆனந்தம் பெற்ற தொண்டர். அவர்கள் முகந்த துறை, அவர்களுக்கு எப்படி அது கிடைச்சது, அவர்கள் அதை எப்படி பெற்றார்கள்? அண்டம் கடந்த அளவிலா ஆனந்தம் தொண்டர் முகந்த துறையினார். துறைன்னா அது பெரிய கடலுங்க. கடலாக இருந்ததுன்னா எல்லா இடத்துலையும் துறையில் தான், துறைமுகத்தில் தான் நம்ம அந்த இறங்கிறது ஏறுறது எல்லாமே பண்ண முடியும். அது துறை அறிந்து போகணும். துறை அறிந்து போகலேன்னு வச்சுக்கோங்க எடுக்க முடியாது, துறை தெரியாமல் தெரிய முடியாது இல்லைங்களா? தோணிபுரத்துறை சீர்காழி சாமி முகந்த துறை, அது அவர் முகந்த துறை. சுந்தரமூர்த்தி சாமிகள் திரு அருட்துறை, அங்க மணிவாசக பெருமான் திரு பெருந்துறை. துறை தெரியாம தவிச்சவர் நம்ம அப்பர் சாமி தான். அப்படி ஆகையினால தொண்டர் திரு அறத்துறை என்று சொல்லுவார்கள். தொண்டரும் உகந்த துறை அறியோமே. எப்படி இவங்க அந்த இடத்துல போய் ஆனந்தத்தை பெற்றார்கள் சீர்காழியில் அப்படின்னு கேட்டா அது அதனுடைய துறை. அப்ப இந்த துறை இங்கே பார்த்த அந்த ஒரு இறைவன், அதை தான் புறம்பேயும்னு சொன்னார் பாருங்க. இந்த பாட்டை இதை வச்சு பார்த்தா தான் நமக்கு அது தெரியும். புறம்பேயும் அரண்கடல்கள் பூசிக்க வேண்டில். அவங்களுக்கு அங்கேருந்து வந்ததுக்கு பிறகு ரொம்ப ஏங்கியிருப்பாங்களாம். உடனே சிவபெருமான் அந்த ஆனந்தத்தை வழங்குவாராம் இல்லையா? பூமரத்தின் கீழ் உதிர்ந்த போதுகளும் கொண்டு சிறந்தாரும் சீர்ச்சிவனை ஞானத்தால் அங்கு சிந்திக்கும்படி இங்கு சிந்தித்து போற்றி அறம்பாவங்கட்கு. அப்போ அவங்க வழிபடும் போது அறமாவது பாவமாவது கல்லால் விட்டுருவார். யாரு? சாக்கிய அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. அறம்பாவம் என்று சொல்லக்கூடியதுக்கு நாம் என்கடவேம் என்றும் ஆண்டவனை கண்டக்கால் அகம்புறம் என்னாது. புறத்தால வழிபடுகிறாரா அகத்தால வழிபடுகிறாரா தெரியாது. அகத்தால சென்று வழிபட்ட அந்த ஆனந்தம் புறத்தையும் அவர்களுக்கு கிடைக்கும். ஆகையினால திறம்பாமே பணி செய்து நிற்க என்றோ. அதுவே தொண்டர் முகந்த துறை அறியோமேனாரு. ஆமே, மோனசமாதிங்கிற துறையில தான் அவர்கள் அந்த ஆனந்தத்தை அடைந்தார்கள். தொண்டர் முகந்த துறை அதுதான். எனவே மோனசமாதி என்கிற துறையில தான் இந்த ஆனந்தம் பெறுகின்றார்கள் தொண்டர்கள் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த 2 பாடல்களையும் நாம் இன்று சிந்தித்தோம் என்று சொல்லி நிறைவு செய்து, அன்பர்களுக்கு அறிவிப்பு நான் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டிருக்கிறேன், இன்றைக்கும் சொல்லுகிறேன். சிவஞான சித்தியார் வகுப்பு தொடங்க இருக்கிறோம். சிவஞான போதம் இந்த மாதமும் அடுத்த மாதத்துலேயும் முடிஞ்சிடும். சித்தியார் வகுப்பு மிக ரொம்ப லிமிட்டடு பார்ட்டிசிபெண்ட்ஸ் வச்சுக்கலான் இருக்கிறோம். அது நீங்கள்
பதிவு செஞ்சுருங்க இப்போயே. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதுக்கு நாம் ஒவ்வொரு பாடலுக்கான விளக்கத்தை நம்ம நோட்ஸாக கொடுக்குறோம். ஒரு வகுப்பு முடிஞ்ச உடனே டெஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப்பு, நாட் சப்ஜெக்டிவ் டைப், அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டு வைக்கிறோம். அதில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷனப் ஆகும். சிவபிரகாசமும் சிவஞான போதம் வகுப்பு அட்டன் பண்ணவங்க நிச்சயமாக சிவஞான சித்தியார் அட்டன் பண்ணணும். அது ரொம்ப அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மனசில் பதிஞ்சிரும். இந்த பதிபசு பாச கொள்கை மனசில் பதிஞ்சிரும். முக்கியமான செய்திகளும் மனசில் பதிஞ்சிரும். எனவே அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதே போல் வருகின்ற 10ஆம் தேதி முதல் ICF 20ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்கள் 11 நாட்கள் மன்னிக்கணும். இந்த 20லேருந்து 30, 10லேருந்து 20, 11 நாட்கள் வரும். 11 நாட்களும் திருமுறை இசை மாலை 5 மணிக்கு, அப்புறம் 7 மணிக்கு அடியான் பேசுகிறேன். தினம் பேசுகிறேன். ஒவ்வொரு மந்திரத்தை பற்றி பேசுகிறேன். ஒவ்வொரு தந்திரத்திலிருந்தும் பேசுகிறேன். அது ஒரு பெரிய ரெஃப்ரெஷ் கோர்ஸ் மாதிரி ஆயிரும். நீங்கள் அவசியமாக வந்து அதில் நேரில் வந்து கலந்துங்க. அது வந்து உங்களுக்கு கிடைக்கிற தரிசனம், அங்கே எழுந்தருளி இருக்கிற சொக்கநாத பெருமான் உங்களுக்கு திருவுருள் தருவார். அது சிறப்பு. இன்னொன்று 19ஆம் தேதி சாமி வந்து 8ஆம் தந்திரம் குறுந்தகடு 8ஆம் தந்திரம் பென்ட்ரைவ் வெளியிடுகிறார்கள். பென்ட்ரைவோட ஒரு புத்தகம் கொடுக்குறோம். 51 சார்ட்டு போட்டிருக்கோம். அதை புத்தகமாக போட்டிருக்காங்க கமல விநாயகர் சத்தங்கம். அவங்களுடைய தொண்டை என்னன்னு சொல்கிறது. அப்படிப்பட்ட தொண்டு திருமந்திரத்துக்கு அவங்க செஞ்சிருக்க தொண்டு உலகளாவிய பெருமை பெற்றது. உலகம் முழுக்க கமல விநாயகர் சத்சங்கத்தை உச்சிமேல் வைத்து போற்றுகிறது. குறிப்பாக இந்த 8ஆம் தந்திரத்துக்கு நான் போட்ட சார்ட்டை எல்லாம் எத்தனை தடவை எடிட்டிங்கு, கத்தாரில் சரவணனும் ரொம்ப ஒத்தாசை பண்ணியிருக்கார். அப்படி வந்து அதை திரும்ப திரும்ப பார்த்து போட்டு அதை அற்புதமாக பிரிண்ட் போட்டு 8ஆம் தந்திரத்தினுடைய மூலப்பாடல்களையும் போட்டு புத்தகமாக பென்ட்ரைவில் கொடுக்குறாங்க. பென்ட்ரைவை நீங்கள் பதிவு செய்திருங்க, இன்னும் தள்ளி போடாதீங்க, பதிவு செஞ்சுருங்க. 19ஆம் தேதி எப்போயோ இருக்கே, பொதுவாக பதிவு செய்யலான்னு நினைக்காதீங்க. 19ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் பதிவு செய்தவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம். ஏன்னா பென்ட்ரைவ் கொஞ்சம் காஸ்ட்லி. எல்லோரும் வந்து அன்னைக்கு கொடுன்னா அவங்க நிறையா போட்டிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஸ்பெஷல் ரேட்டு, அதுக்கப்புறம் போடுவாங்க, ஆனால் அந்த ரேட்டு கிடைக்காது. அதனால் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சாமி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த ஆசீர்வரையும் கேட்டு சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு கண்கோடி வேணும். இந்த கண் என்னென்னவோ பார்த்து பார்த்து இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் எத்தனையோ பாவத்தை சம்பாதிச்சிருக்கு. இது நல்ல விஷயங்களையும் பார்த்தா தான் இந்த கண்ணு பெற்ற பயம் இல்லையா? ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே, ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே, ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுளானை ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பனமானை காண கண்ணடி ஏன் பெற்றவாரே. புறக்கண்ணு, இந்த கண்ணு பெற்ற பையனை சுந்தரமுத்து சாமின்னு சொல்கிறார். அது மாதிரி சாமியை வந்து தரிசனம் பண்ணு. சாமி வந்து பாருங்க, சென்னைக்கு வருகிறாரு. இங்கேருந்து தர்ம ஆதீனத்திலேருந்து சாமி வந்து ரொம்ப, அதாவது மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய நாயன்மார்கள் போல, நம்முடைய நால்வர் போல அவங்க சாமி வந்து மக்களோடு மக்களாக பழகணும்னு அவர்கள் பெரும் அந்த கருணையோடு வருகிறார்கள். நீங்களாம் வந்து தரிசனம் பண்ணிக்கணும். இதுதான் வாய்ப்பு இல்லையா? உற்சவ மூர்த்தியே வீடு தேடி வரும். அது மூலவர் கோயிலே இருப்பார். அது மாதிரி உற்சவராக வருகிறார், சிவமாக வருகிறது, நடமாடும் சிவமாக நாம் தரிசனம் செய்து கொள்ள வேண்டும். அன்னைக்கு வந்திருந்து விழாவை சிறப்பியுங்கள் என்று சொல்லி இந்த அளவில் இதனை நிறைவு செய்து ஞானத்திரளுக்கு உங்கள் நல்ல ஆதரவு வேணும். அதை தான் நான் தினம் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கும் அதில் ஒன்றும் வெக்கப்பட மாட்டேன். ஏன்னா எங்களுடைய ஞானத்திரள் இல்லை, அது உங்களுடைய ஞானத்திரள், நம்முடைய ஞானத்திரள். சப்ஸ்கிரைபர் சேருங்கன்னு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் ஒரு 10 பேர் 5 பேர் ஆளுக்கு சேர்த்திங்கன்னா சப்போர்ட்டாகவாக இருக்கும். அதே போல் அதில் இருக்கக்கூடிய நிறைய உதவி செய்கிறாங்க. கட்டுரைகளுக்கெல்லாம் அன்பர்கள் உதவி செய்கிறார்கள். அதுவும் முடிஞ்சால் நீங்கள் செய்யலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை 6:30 மணிக்கு தொடர்ந்து நாம்
மோன சமாதியிலே சந்திப்போம் சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.